நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். கார்த்திகை மாதம் மகர ராசியின் நிலையை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். ராசிநாதன் லக்னநாதன் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருக்கிறார். மகர ராசிக்கு பஞ்சமத்தில் இருக்க குரு ராசியை பார்க்கிறாரு. பஞ்சமஸ்தானத்துல குரு வீட்டிருக்கிறார். இது என்ன செய்யும்னா, மகர ராசி நேயர்களுக்கு கல்யாண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே நேரத்தில் அந்த திருமணம் நடந்து பெண்ணாகினால் கருத்தரித்து அவள் தாயாவாள், ஆனானால் அவன் தந்தையாகும் பாக்கியத்தை ஏற்படுத்தி விட்டுருவாள். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் மகர ராசி நேயர்களுக்கு. ஏற்கனவே மகர ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமா இந்த 7.5 பிடியில் இருக்கிறாங்க. எண்ணற்ற துன்பங்கள் அடைஞ்சிருப்பாங்க, வரவு செலவுல பிரச்சனைகளை செஞ்சிருப்பாங்க, வெளிநாடு போயிருப்பாங்க, வெளிநாட்டிலையும் பிரச்சனைகள் உண்டு பண்ணி செலவீனங்கள் அதிகமாகி மன வருத்தத்துல தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த குரு வந்ததுக்கு பின்னாடி சம்வே சம்ஹவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வகையில அப்படியே பணத்தை அங்கங்க வாங்கிட்டு அப்படியே அற்புதமா அந்த வண்டியை ஓட்டிடுவாங்க. தனாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் பணம் வரும், எங்க போகுதுன்னே தெரியாது. ஆனா பணம் வரும், ஆனா டக்குனு செலவாயிரும். காலையில பார்த்தா 10,000 இருக்கும், சாயங்காலம் பார்த்தா 2,000 தான் இருக்கும். அவ்வளவு வேகமா அது செலவாகும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திடவீர பராக்கிரம ஸ்தானாதிபதி தளத்துல உட்கார்ந்து இருக்கனால துணிச்சலான முடிவை மகர ராசினியர்கள் எடுப்பார்கள். தன் வேலையை ஒரு இடத்துல இருந்து விட்டுட்டு இன்னொரு இடத்துல வேலைக்கு போவாங்க. ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வேறொரு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் மகர ராசினியர்களுக்கு வரும். வேலை செய்யும் இடத்தில் டிரான்ஸ்பர், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது, ஒரு இடத்துல வச்சுக்க மாட்டாங்க, அவங்கள உடனே வேற இடத்துக்கு அனுப்புவாங்க. அந்த இடம் இவங்களுக்கு பிடிக்காத இடத்துல போய் மகர ராசிக்காரங்க வேலை செய்வாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கும் அந்த பீரியட்ல. அடுத்தாடி பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு ஒருவரே உங்களுக்கு ராஜா, மகரத்தின் ராஜாவே இப்ப ஜூபிட்டர் தான். ரிஷபத்தில் உட்கார்ந்துகிட்டு உங்க ராசியை பார்க்கறதுனாலையும், லாபத்தை பார்க்கறதுனாலையும், 9 பார்க்கறதுனாலையும் அபரிதமான நன்மைகளை சர்வசாதாரணமா அந்த 7.5யோட அந்த பெரிய பாதிப்புல இருந்து அப்படியே விடுபட செஞ்சிருவார். 6 பார்த்தீங்கன்னா லாபத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. நம்ம எதிர்த்த சத்ருவே நம்ம கிட்ட கொண்டாந்து காசு கொடுப்பான், அந்த மாதிரி நன்மையை ஏற்படுத்துவார். 8ஆம் ராசிக்கு 8ஆம் சூரியன் போய் லாபத்திலோட உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் லாபம் ஏறும்போது என்ன, வரவு செலவுகள் கட்டுக்குள் அடங்கி நிற்கும். மான அவமான நம்ம பேரு ஒரு இடத்துல கெட்டிருக்கும். இந்த இப்ப பார்த்தா ஏங்க அன்னைக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க, இன்னைக்கு நல்லா இருக்காருங்க அப்படின்னு அதே எந்த வாயால நம்மளை கெட்டவேன்னு சொன்னா அந்த வாயை அவன் நல்லவனா மகர ராசிக்காரங்களை புகழ்வாங்க. வாக்கியாதிபதி ராசிக்கு லாபத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. தந்தைக்கு திடீர்னு உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படும், அவரை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். பிரயாணங்கள் தந்தை மேற்கொண்டாருன்னா கார்த்திகை முடிஞ்சு மார்கழியை பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லி அப்பாவோட பிரயாணங்களை தடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு எந்த தொந்தரவு ஏற்படாது. ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 12ல விட்டிருக்கிறாரு, பஞ்சமாதிபதியும் விட்டிருக்கிறாரு. அப்ப மகர ராசி நேயர்கள் தான் குழந்தைகளுக்கு துணி வாங்கி கொடுக்கறது, நகை வாங்கி கொடுக்கறது, டிரெஸ் வாங்கி கொடுக்கறது, கோயிலுக்கு போய் செலவழிக்கிறது, குழந்தை செல்வங்களுக்கு செலவழிக்கிற நேரம் இது. அதே நேரம் அப்பாவுக்கும் செலவழிக்க வேண்டியது வரும். அப்பாவுக்கும் குழந்தைக்கும் மகர ராசி மகர லக்ன நேயர்கள் இப்ப செலவழிப்பாங்க. அது அவங்கள அறியாம செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் குரு லாபஸ்தானத்தை பார்ப்பது, செவ்வாய் ஒருவர் மட்டும் நேரில் ஏழில் உட்கார்ந்து கொண்டு சில நேரம் நண்பர்கள் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் கருத்து வேறுபாடை ஏற்படுத்துவாங்க. மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமே. வணக்கம்.